பிக் பாஸ் நேற்று கூப்பிட்டு சாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அது சரியாக சாண்ட்ராக்கு புரியக்கூட இல்லை. திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க, எந்த 3 விஷயத்தில் 2 பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. பட் இன்றைக்கி மார்னிங் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி மார்னிங் லிட்டரலாக ஒரு பாஸ் மாதிரி தான் அந்த ஷோ நடத்துனாங்க. அவங்க கெஸ்ட்டுக்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயம் தப்பு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஷோவில் எப்படி எல்லாரையும் ஆட விடணும் ஓட விடணும்னு தெரிஞ்சு தான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கேம். சீக்ரெட் டாஸ்க்குன்னு கொடுத்தாலே அவங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் எகெயின்ஸ்டாக நின்று தைரியமாக தான் சண்டை போட்டு ஆகணும். காலையில் கூட திவ்யா வந்து கேட்டிருப்பாங்க, அக்கா நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே பேசாமல் சாண்ட்ரா போயிருப்பாங்க. அப்புறம் பிரஜன்ட் கிட்ட போய் சொல்லுவாங்க திவ்யா, சாண்ட்ராக்கா ஏன் என்கிட்ட இப்படி மூஞ்சி வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் இருந்து விக்ரம் வந்து மேனேஜர் போஸ்ட்டை விட்டு கொடுத்துட்டாரு. அதாவது ரிசைன் பண்ணிட்டாரு, என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திவாகரை தூக்கி இங்கே போட்டாச்சு. எதில் போட்டாச்சுன்னா அந்த ஒரு அந்த குட்மேன் ஸ்டாச்சுவாக மாற்றியாச்சு. வியானா வந்து நான் குவிட் பண்ணுறேன்னே சொல்லிட்டாங்க. இப்போ கனி வந்து குக்கிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே மொத்தமாக மாறியாச்சு. ஸோ சாண்ட்ரா அவங்களோட டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதை இப்போ கேமரா முன்னாடி பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. எப்போவுமே சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்சு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இது வெளியே தெரிய வரும்போது எப்படி ஆகும்னா கண்டிப்பாக இது சண்டை வராது. ஏன்னா திவ்யா ரொம்ப சென்சிபிள். திவ்யாவுக்கு தெரியும் சீக்ரெட் டாஸ்க்குன்னு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக பிக் பாஸோட ஆர்டர். ஸோ அதை யாரு கூடயும் ஷேர் பண்ண முடியாது. அதனால தான் விளையாண்டுருக்காங்கன்னு. ஸோ கண்டிப்பாக சண்டை வராது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, இது சண்டை பிரச்சனை வருமா அப்படிங்கிறது மாதிரி. அந்த மாதிரி எந்த சண்டையும் வராது. 2 பேரும் ஹாப்பியாக தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.